Hi friends, welcome to JK World. இதை பார்த்தாலே தெரியும் நான் இன்னைக்கு வந்து எந்த இன்க்ரீடியன்ட் வச்சு என்ன பண்ண போறேன்ட்டு. ஆமாம், நான் மேங்கோ வச்சு எப்படி குல்ஃபி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பவுல், இந்த காலி பவுல் வந்து மேங்கோஸை கட் பண்ணி போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளோரில் நான் வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரில் 2 ஸ்பூன்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணி கலந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 500 ml மில்க் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணோன்னா 500 மில்க் எடுத்து நம்ம பேனில் ஊற்றி நல்லா இது 3/4 ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சணும். அதுக்கப்புறம் வந்து இதை ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து மேங்கோஸ் கட் பண்ணி இதை வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். நம்ம இதிலே வச்சு பிளெண்ட் பண்ணலாம், பிளெண்டர் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாலை ஃபஸ்ட்டு பேனில் ஊற்றிடலாம், ஏன்னா இதுதான் லேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த பால் 3/4 ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மேங்கோஸை வெட்டி நம்ம அதில் போட்டு பிளெண்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ வந்து மேங்கோஸ் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். கட் பண்ணும்போது நம்ம அடிக்கடிக்கு இது இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் சைட்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது கட் பண்ணுறதுக்கே ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த கட்டிங் ஸ்டைல். இந்த கட்டிங் ஸ்டைல் நீங்கள் ஆக்சுவலி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுங்க வர்டிக்கலாக. நெக்ஸ்ட்டு வந்து இதோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக லைன்ஸ் போட்டு நம்ம அப்படியே இந்த மேங்கோ இப்படி மடித்தோம்னா இப்படி வந்துடும். இப்போ வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்து ஸ்பூனில் அப்படியே நம்ம இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு அப்படியே அந்த ஷேப்போட பாருங்கள், அப்படியே அந்த ஷேப்போட அப்படியே நம்மளுக்கு வந்துடும். இது வந்து ஒரு ஈஸி மெத்தட் ஆஃப் கட்டிங். நம்மளுக்கு தோல் வேணாமல் இது மட்டும், இந்த பல்ப் மட்டும் வேணும்னா நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி க்ளீனாகவும் இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் க்ளீனாக எடுத்துச்சு. இப்போது இதே மாதிரி நம்ம இன்னொரு மேங்கோவே கட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேங்கோ எல்லாச்சும் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பாலும் நல்லா காய்ச்சி 3/4 வந்துச்சு. 3/4 இதுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சுகர், நான் இதில் வந்து 1/4 கப் எடுக்கிறேன். இந்த சுகர் இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கார்ன்ஃப்ளோரையும் மில்க்கையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை எடுத்து நம்ம ஊற்றலாம். பாருங்கள், நல்லா கலந்ததுக்கப்புறம் இதோ இதை அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க. இது வந்து 2 ஸ்பூன் ஸ்டார்ச் அண்ட் 2 ஸ்பூன் மில்க். இப்போ நல்லா இதை கலக்கணும். இது வந்து எப்படின்னா கலக்க அப்படியே திக்காயிடும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மில்க் வந்து திக்காகிறதுக்குள்ளே நம்ம வந்து மேங்கோ பியூரே ரெடி பண்ணிடலாம். மேங்கோ பியூரேக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு மேங்கோ பீஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். என்கிட்ட ஆக்சுவலி ஹேண்ட் பிளெண்டர் இருக்குது. நீங்கள் வேணால் மிக்சியில் கூட வச்சு செஞ்சுக்கலாம். நான் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேங்கோ பீஸும் நான் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இதுலேருந்து 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஆக்சுவலி இந்த மேங்கோஸில் வந்து ஸ்வீட் கம்மியாக இருக்குது, அதனால் நான் 1/2 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதே உங்கள் மேங்கோஸில் வந்து ஸ்வீட் அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து 1/4 கப் ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேங்கோ பியூரே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மில்க்கும் வந்து நல்லா திக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மில்க் நம்ம வந்து மில்க்கையும்
கார்ன்ஃப்ளோரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அது ஆறி போச்சு. இப்போ வந்து நம்ம மேங்கோ பியூரே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, என்கிட்ட வந்து குல்ஃபி மேக்கர் இருக்கு. நீங்க குல்ஃபி மேக்கர் இல்லைன்னா ஒரு கிளாஸ்ல ஊத்திட்டு அதை வந்து ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டு மேலே அதை ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக மூடிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பாப்சிக்கிள் வச்சு உள்ளே குத்தி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட நான் குல்ஃபி மேக்கர் இருக்கிறதுனால நான் குல்ஃபி மேக்கர் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கரெக்டாக இது எடுத்து இதில் ஊற்றணும். கரெக்டாக ஊற்றணும். கொஞ்சம் கேப் இருக்கட்டும். அப்போதான் நம்ம அந்த ஸ்டிக் எடுத்து வைக்கும்போது நல்லா செட்டில் ஆகும் உள்ள. இது நீங்கள் மஸ்ட் ட்ரை ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வெளியே ஐஸ்கிரீம் கூட வாங்குகிற நிலைமையில இல்லை. அப்படியே விட்டாலும் வாங்கவும் முடியாது. ஸோ நீங்கள் வீட்லேயே இதை செஞ்சு டேஸ்ட் பண்ணலாம். இது வந்து லைட்டாக நம்ம இப்படி தட்டி விட்டோன்னா நல்லா போயிட்டு செட்டில் ஆகிடும். இப்போ நான் மூடிடுறேன் எல்லாத்தையும். பாருங்க, ஒன்றத்தில் எக்ஸ்ட்ரா போட்டோன்னே வெளியே வந்துடுச்சு. அதனால நம்ம கம்மியாக தான் போடணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது ஃப்ரீஸ் ஆகுறதுக்கு ஒரு 14 hours ஆகும். அப்போ நம்ம 14 hours வெயிட் பண்ணோம். நான் வந்து உங்களுக்கு நல்லா 14 hours அப்புறம் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து நல்லாவே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இது நம்ம திறக்கிறதுக்கு முன்னாடி சும்மா வாட்டரில் வந்து இப்படி கொஞ்ச நேரம் வெஸ்ட் எடுத்தால் தான் கீழே வந்து லைட்டாக மெல்ட் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உடையாமல் ஐஸ்கிரீம் வெளியே வரும். இப்போ வந்து நம்ம வெளியே எடுக்கலாம். டைட்டாக இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போது அப்படியே சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. வீடியோ தண்ணி இதை வச்சு நல்லா அமிக்கிட வேண்டியதான் உள்ளே போட்டு. செம்ம டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் டைட்டாக இருக்குது. எடுக்கும்போது சின்ன பசங்க என்ன பண்ணுறதா இருந்தால் பெரியவங்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது எடுக்க முடியும். இப்போ நான் வந்து 2 ஐஸ்கிரீம் வெளியே வச்சுருக்கேன். பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அதை எடுத்தோடனே அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கணும். இது அப்படி இருக்குது, சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட மேங்கோ குல்ஃபி ரெடி. நான் உங்களை வந்து நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்குறேன்.